சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய போகிறாரா? சற்று முன் பரபரப்பு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தங்களது கூட்டணி பலத்தை தற்போது வலுவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தற்போது பிரம்மாண்டமாக நடைபெற்ற மேடையில் டிடிவி தினகரன் போன்ற முக்கியமான கட்சிகளும் இணைந்துள்ளது. இதன் மூலமாக அதிமுக கூட்டணி வலுவாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இனி வரும் நாட்களில் சசிகலா, OPS போன்றோரும் அதிமுக கூட்டணியில் பிரம்மாண்டமாக இணைவார்கள் என்கின்ற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்தோ காங்கிரஸ் மற்றும் VCK மனக்கசப்பினால் வெளியேறும் அபாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் விஜய் கட்சியில் அவர்கள் இணைந்தால் திமுகவின் வாக்குகள் சிதறடிக்கப்படும். கண்டிப்பாக திமுகவுக்கு இது பெருத்த பலத்த அடியை தான் கொடுக்கும். தொடர்ந்து இம்முறை ஸ்டாலின் அவர்கள் தனது MLA மற்றும் முதல்வர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என முயற்சி செய்து வருகிறார். ஆனால் அதற்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விஜயின் தாவேகா கட்சியோ பெரும் சவாலாக உள்ளது. தொடர்ந்து தாவேகாவுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டுள்ளதால் விசில் சின்னம் ஈஸியாக மக்களின் மத்தியில் பரவிவிட்டது. அதாவது ஒரு கட்சியின் சின்னம் மக்கள் மத்தியில் ஈஸியாக இடம்பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அந்த கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், வெற்றி பெறும் என்கின்றது அரசியல் கணக்கு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஊழல் செய்து தனது கோபாலபுர இல்லத்தில் அனைத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும், தனது குடும்பத்திற்கு மட்டுமே வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதனால் எதிலும் ஊழல், எங்கிலும் ஊழல், எதிலும் லஞ்சம் என திமுகவின் தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து பிரதமர் மோடியுமே கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் என திமுக அரசை கடுமையாக சாடியிருந்தார். தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் திமுகவை விட்டு வெளியேறுவதால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த எலெக்ஷனில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இதனால் ராஜினாமா மற்றும் திமுக அரசை காப்பாற்ற முடியாத சூழலில் தற்போது சிக்கி தவிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஒரு பக்கம் உதயநிதியோ இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு, திமுகவின் மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு இல்லை என சொல்லி வருவது போன்ற மிக பெரும் பிரச்சனையில் திமுக தற்போது சிக்கி உள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக இம்முறை என்ன ஆகப் போகிறது என்று.